ஹீரோயின் தான். வருங்கால ஹீரோயினோட வந்திருக்கீங்க. என்ன அந்த மேஜிக் சொல்லுங்க. எப்படி வந்து யூ ஆர் சோ ஏஜ்லெஸ் அப்படிங்கறத தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இளைய தளபதி விஜயோட நீங்க சேர்ந்து ஆடின அந்த ஆட்டத்தை இன்னும் எங்களால மறக்க முடியல. அதுக்குள்ள பார்த்தா வந்து உங்களோட பொண்ணு வந்து அவரோட டாட்டரா படத்துல நடிக்கிறாங்க. And we saw the teaser, she looked lovely, அவ்வளோ cute and we are really looking forward அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. எப்படி நடந்துச்சு இந்த வாய்ப்பு? நான் பேசிட்டு இருந்த மாதிரி வந்து இது தானா அமைஞ்ச விஷயமா இல்ல டைரக்டர் அட்லி வந்து யோசிச்சு மீனா மேமோட டாட்டரை வந்து காஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நடந்த விஷயமா? ஆக்சுவலி தானு சார் ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்டாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து என்ன தான் கேட்க வந்திருக்காங்களோ ஏதோ ஒரு கேரக்டர் அப்படி தான் நான் நினச்சேன். பட் உட்காந்து பேசும்போது தான் தெரிஞ்சது தே கேம் ஃபார் மை டாட்டர் அப்படின்னு. ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் ஷாக்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்ன சொல்லணும்னு தெரியல. ஐ வாஸ் லைக் டோட்டலாக. அப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்க ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னேன். வேண்டாம், அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, ஷீஸ் லைக் ஜஸ்ட் 4 அண்ட் ரொம்ப சின்ன வயசு. பட் அட்லி வாஸ் லைக் அவங்க யூனிட் அண்ட் அவங்க க்ரூ தேவை லைக் ரைட் பிஹைண்ட் மீ. கதை கேளுங்கன்னு சொல்லி அவர் வந்து கதை சொன்னார். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் முக்கியமாக இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு குழந்தைக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டர்ஸ் வந்து சினிமா வந்து ஜாஸ்தி வராது. ஸோ அதனால் ஐ தாட் ஓகே ஜஸ்ட் ட்ரை. லவ்லி. நயனிகாக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல? She looks a little nervous. Hi Nayanika. Hi. உங்க பேர் சொன்னா அங்க எவ்வளவு கை தட்டல் தெரியுமா? Do you know how many fans you have here? Do you want to know? உங்க ஃபேன்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க நயனிகா. Say hi to your fans. Hi. It's really cute. And please tell us about Vijay uncle. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் விஜய் uncle? Zillion. Brilliant. Describe him in one word for us. Vijay uncle my favorite. ஓகே, இப்போ வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயம், 2 சைல்டு ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கும்போது நாங்கள் பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்புள்ள ரஜினிகாந்த்ல நீங்க சொன்ன அந்த டயலாக், அது நீங்க சொல்லி கொடுத்து உங்களோட ஸ்டைலே உங்களோட பொண்ணு சொல்லணும், அதை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்லை மீனா மேம், ரசிகர்களோட ஆசை. Vijay uncle நீங்க எங்க இருக்கீங்க? ஒன் டேக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது அதுலயே தெரியுது. ஓகே மீனா மேம், இப்போ வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஹீரோயின், ஒரு ஹீரோயினா இருந்து இப்போ ஒரு அம்மாவா உங்களோட மகளை வந்து நடிச்சு அதை பக்கத்துல நின்று பாக்குற அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? அது உண்மையாக சொல்லணும்னா அன்டிஸ்கிரைபபிள் தான் சொல்லணும். பிகாஸ் பல நேரத்தில் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் வந்து அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். நிறையா எப்படி வரணும், எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி டைலாக் சொன்னால் எப்படி நல்லாயிருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். பட் ஒரு மதராக, ஒரு அம்மாவாக வந்து பல நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ பாவம்னு தோணுச்சு. அவ்வளோ கஷ்டப்படும் போது அந்த வெயிலெல்லாம் நடக்கும்போது அண்ட் சில நேரத்தில் பயம் இருந்தது. இந்த அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாம் பண்ணும்போது பயம் இருந்தது. ஸோ டெடி படம் வந்து என்னோட லைஃப்பில், அவங்களோட லைஃப்பில் டெஃபினட்டாக ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். வந்து இளைய தளபதி விஜயோட ஒரு படமாவது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசை. உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது, பட் அது ஒரு பாட்டோட. பட் நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணீங்க விஜய் சாரோட சேர்ந்து ஆக்ட் பண்ற விஷயத்த? நான் நிறைய படம் மிஸ் பண்ணேன் அவரோட. ஆக்சுவலி நிறைய ஐ திங்க் 3-4 ஃபிலிம்ஸ் நான் அவரோட மிஸ் பண்ணிட்டேன். என்னால் பண்ண முடியல. அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? ஐ லைக் ஹிஸ் காமெடி சென்ஸ். ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப குவாலிட், ரொம்ப ஜாஸ்தி பேச மாட்டார். பட் ஆனால் பேசினா நல்லா நறுக்குன்னு கரெக்டாக பேசுவார். எக்ஸலன்ஸ். அவர் பேசினதை நீங்க அவ்வளவு ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லை, அவருடைய டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டான்சிங் சென்சேஷன்
எல்லாருக்குமே பிடிச்ச அந்த டான்ஸ் தவிர்த்து அவரோட பஞ்ச் டயலாக்ஸ், அவரோட ஆக்டிங் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க அவர் ரசிச்சு சொன்னதுனால அவரோட படங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஞ்ச் டயலாக் எது அப்படிங்கறத ப்ளீஸ் இப்ப சொல்ல முடியுமா? Okay, I'm waiting.